ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நல் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கு எபிரேயர் 12ஆம் அதிகாரம் முதல் மூன்று வசனங்களை நாம் கவனிக்கவிருக்கிறோம். இன்றைக்கு செய்திக்கான தலைப்பு கிறிஸ்துவில் சகிப்புத்தன்மையுடன் சரியாக தொடங்குதல். இந்த பகுதியை நாம் காணும்போது இது ஒரு ஓட்டத்தை குறிக்கிறது. அதாவது நம்முடைய கிறிஸ்துவ ஓட்டத்தை எப்படியாக நாம் ஓட வேண்டும் என்று இந்த பகுதியில் இன்றைக்கு நாம் காணவிருக்கிறோம். இந்த ஓட்டமானதை நாம் பார்க்கும்போது இது ஒரு நீண்ட தூர ஓட்டம், மேரத்தானு, குறுகிய தூர ஓட்டம் அல்ல. 100 மீட்டர் 200 மீட்டர் அல்ல. இது நீண்ட தூர ஓட்டம், ஒரு மேரத்தான் 26.2 மைல் ஓட வேண்டும். 26.2 மைல்ஸ். இந்த ஓட்டத்தை நாம் பார்க்கும்போது இது ஒரு மைதானத்தில் ஒரு திடலில் ஓடுகின்ற ஒரு ஓட்டம் அல்ல. இந்த ஓட்டம் ஓடும்போது மேடுகள், பள்ளங்கள், இந்த தடத்தை பொறுத்திருக்கு. சில சமயத்தில் குழிகள், பக்கத்தில் மரங்கள் இருக்கும், வேர் இருக்கும். அதெல்லாம் கடந்து ஓட வேண்டும். ஸோ இன்றைக்கு இந்த பகுதியிலிருந்து 3 தலைப்பில் உங்களோட கூட என்னுடைய செய்தியை பகிர்ந்து கொள்ளவிருக்கிறேன். முதலாவது, நன்றாக ஓட வேண்டும். முதலாவது நன்றாக துவங்க வேண்டும். இரண்டாவது நன்றாக ஓட வேண்டும். மூன்றாவது நன்றாக முடிக்க வேண்டும். நன்றாக துவங்க வேண்டும், நன்றாக ஓட வேண்டும், நன்றாக முடிக்க வேண்டும். ஓட்டப்பந்தயத்தை குறித்து நிச்சயமாக நம்மில் பலருக்கு தெரியும். ஒரு ஓட்டப்பந்தயத்தில் ஓட வேண்டும் என்றால் அதற்கு சில தகுதிகள் இருக்குது. எல்லாரும் ஓட முடியாது. பொழுதுபோக்குக்காக ஓடலாம், நண்பர்களோடு ஓடலாம். ஆனால் ஓட்டப்பந்தயம் என்று சொல்லும்போது அதுக்கு சில விதிமுறைகள், தகுதிகள் இருக்குது. ஆரோக்கியமான சரீரம் இருக்க வேண்டும். சில பயிற்சிக்கு போன பிறகு அப்புறம் தெரிவு செய்யப்படுவோம். அப்புறம் அந்த ஓட்டத்தில் பங்கு கொள்ளக்கூடிய வாய்ப்பு நமக்கு கிடைக்கும். ஸோ ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை ஒரு ஓட்டம். அதைத்தான் இந்த எபிரேயர் புத்தகத்தில் நாம் பார்க்கிறோம். அந்த ஓட்டத்தை நாம் சரியாக நன்றாக நாம் துவங்க வேண்டும். எல்லாரும் ஓடுறாங்க அப்படின்னு இல்லை. சரியாக அந்த ஆரம்பம் சரியாக இருக்க வேண்டும். அப்படி என்றால் முதலாவது, இந்த ஓட்டத்தில் பங்கு கொள்ள நமக்கு அழைப்பு கொடுக்கப்படுகிறது. முதலாவது, இந்த ஓட்டத்தை நாம் நன்றாக துவங்க வேண்டும் என்றால் முதலாவது நமக்கு மறுபடியும் பிறந்த அனுபவம் இருக்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மனதார ஏற்றுக்கொண்டு, நான் ஏன் மறுபடியும் பிறந்த அனுபவம் இருக்க வேண்டும் என்று வலியுறுத்தி சொல்லுகிறேன் என்றால், இன்றைக்கு நிறைய பேர் தங்களை கிறிஸ்துவர்கள் என்று சொல்லுகிறார்கள். கிறிஸ்துவன் என்று சொல்லுவது தப்பு இல்லை. ஆனால் கிறிஸ்துவன் என்று சொல்லுவது போதாது. ஆனால் மறுபடியும் பிறந்த ஒரு அனுபவம், மனதார ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட அந்த அனுபவம், நம்முடைய பாவங்கள் உணர்த்தப்பட்டு, நான் ஒரு பாவியான மனிதன், என்னுடைய பாவத்தோடு கூட நான் பரலோகம் போக முடியாது,
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உண்மையான தெய்வம், அவரை மனதார நம்புகிறேன் என்று தீர்க்கமான ஒரு முடிவை எடுத்தவர்கள், அந்த மறுபடியும் பிறந்த அனுபவம் இருக்கின்றவர்கள் இந்த ஓட்டத்தில், இந்த கிறிஸ்துவ ஓட்டத்தில், நமக்கு நியமிக்கப்பட்ட இந்த ஓட்டத்தில் ஓட நமக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு தீர்க்கமான முடிவு. இயேசுவின் பின்னால் போக துணிந்தேன், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். சிலுவை என் முன்னே, உலகம் என் பின்னே என்ற அந்த தீர்க்கமான முடிவு. ரோமர் 12ஆம் அதிகாரத்தில் பவுல் இப்படியாக சொல்லுகிறார். ரோமர் 12ஆம் அதிகாரம் முதல் வசனம், அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. முழுமையாக ஒரு பாடல் இருக்கிறதல்லவா, பலிப்பீடத்தில் என்னை பரணி படைக்கிறேனே இந்த வேலை, அடியேனே திருசித்தம் போல ஆண்டு நடத்திடுவீர். முழுமையாக நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து இந்த நமக்கு நியமிக்கப்பட்ட இந்த ஓட்டத்தை நாம் ஓட வேண்டும். ஆகையால் ரோமர் 12ஆம் அதிகாரம், மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடவும். முதலாவது, நான் சொன்னது போல நன்றாக இந்த ஓட்டத்தை துவங்க வேண்டும். வாழ்க்கையை நாம் ஒப்பு கொடுத்து நன்றாக இந்த ஓட்டத்தை நாம் துவக்க வேண்டும். இன்னொரு பகுதியை நாம் வாசிக்கும்போது 1 கொரிந்தியர், ஏறத்தாழ இந்த உண்மையை இங்கு நாம் பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 24வது வசனத்திலிருந்து 27 வரை. 1 Corinthians 9 9ஆம் அதிகாரம் 24லிருந்து, பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள். எல்லாரும் ஓடுறாங்க. ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். அதாவது ஒரு நோக்கத்தோடு கூட ஓட வேண்டும். பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் இச்சை அடக்கமாய் இருப்பார்கள். அப்புறம் அவங்களுக்கு பரிசு கிடைக்கும் அப்படின்னு பார்க்குறோம். சரி, இரண்டாவது இந்த நமக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டம், நமக்கு ஒரு பாதை, நமக்கு ஒரு பயணம், எல்லாருக்கும் ஒரு ஓட்டம் இருக்கிறது. ஆனால் நம்முடைய எல்லாருடைய ஓட்டமும் வித்தியாசம் என்று நான் சொல்லும்போது, சிலருக்கு 10 வருட ஓட்டம், 20 வருட ஓட்டம், 30 வருட ஓட்டம், எல்லாரும் ஓடுவதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். இது நீண்ட தூர ஓட்டம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நம் எல்லாருக்கும் அந்த அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஓட்டத்தை நன்றாக நாம் துவங்க வேண்டும். இரண்டாவது, நன்றாக ஓட வேண்டும். நன்றாக ஓட வேண்டும். எல்லாரும் ஓடுறாங்க அப்படின்னு இல்லை, ஏனோ தானோ என்று நாம் ஓடக்கூடாது. ஸோ அந்த ஓட்டத்தை எப்படியாக நாம் ஓட வேண்டும்? கடவுள் நமக்கு ஒரு ஓட்டத்தை வைச்சிருக்கிறாரு. ஒரு இலக்கை நோக்கி ஓட வேண்டும். அடுத்து எப்படி அந்த ஓட்டத்தை நாம் ஓட வேண்டும் என்று கவனிப்போம். இந்த ஓட்டத்தை நாம் ஓடும்போது ஒரு சில காரியத்தை இங்கே பார்க்கிறோம்.
இந்த சாட்சிகள் நம்ம வருவோம். சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. பாரமான யாவற்றையும் சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு நாம் ஓடும்போது விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி, அடுத்து நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடவும். அதுதான் இந்த சகிப்பு தன்மையோடு, வித் என்டியூரன்ஸு, வித் பெர்சவரன்ஸ், சகிப்பு தன்மையோடு அந்த ஓட்டத்தை நாம் ஓட வேண்டும். ஓகே, அந்த சகிப்புத்தன்மை என்று நாம் பார்க்கிறோம். அதாவது ஓடிக்கொண்டிருக்கும் போது அந்த சகிப்புத்தன்மை என்று நாம் பார்க்கும்போது, பொறுமையோடு ஓட வேண்டும் என்று நாம் பார்க்கும்போது, இந்த ஓட்டத்தை நாம் ஓடிக்கொண்டிருக்கும்போது நமக்கு பலவித தடங்களை, பாவம்னு பார்க்குறோம், பாரமான பலவித இடையூறுகள், பலவித தடைகள், அது மட்டும் இல்லை பலவித சோர்வுகள் எல்லாம் நமக்கு வரலாம். ஓகே, இந்த நீண்ட தூர ஓட்டத்தை எடுத்துக்கொண்டால் ஓடும்போது எனக்கு ஒரு அனுபவம், அது என்னோடய அனுபவம்னா அது 40 வருடத்துக்கு முன்பு உள்ள அனுபவம். ஓடிக்கொண்டிருக்கும்போது மெக்ரிச்சி ரெசர்வோரில் ஒரு விதமான களைப்பு அதோடு அந்த ஹார்ட் ஒரு மாதிரி வலிக்கிற மாதிரி இருக்குது. அப்போ என்ன வந்ததுன்னா, நான் இறந்து போயிடுவேனா, ஏதாவது ஒரு ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போயிடுவேனா அப்படின்ற ஒரு பதட்டம், ஒரு பயம். சரி, இங்கேயே ஸ்டாப் பண்ணிடுவோம். அப்படி ஓடிக்கொண்டிருக்கும் போதே அப்படிப்பட்ட எண்ணங்கள். அடுத்து நாம் வந்து ஓடி முடித்த பிறகு என்ன கிடைக்கும்? வெற்றி பெற்றால் ஒரு பதக்கம் கிடைக்கும், கோல்டு மெடல், சில்வர் மெடல். வேற என்ன, எல்லோரும் பாராட்டுவாங்க. பள்ளிக்கூடத்தில் கொஞ்ச நாள் பேசுவாங்க, ரொம்ப நாள் பேச மாட்டாங்க. ஆஹா ஓன்னுவாங்க, ஒரு வாரம் 2 வாரம் கொஞ்சம் பேசுவாங்க, பார்க்குறவங்களாம் பாராட்டுவாங்க. அதோடு முடிந்தது. இது அவசியமா, இது நமக்கு தேவையா அப்படின்ற ஒரு பயம். ஸோ அது மாதிரி நமக்கு இந்த தடைகள், இடையூறுகள் இதெல்லாம் நமக்கு வரும். இந்த என்டியூரன்ஸ், சகிப்புத்தன்மை அப்படின்னு நாம் பார்க்கும்போது அந்த விடாமுயற்சி, இந்த ஓட்டத்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம், ஒரு இலக்கை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம், இறுதியில் பரலோகம் போய் சேருவோம். அது மாத்திரமில்லை, நமக்கு கிரீடங்கள் கொடுக்கப்படும். அது ஒரு இன்பமான அனுபவமாக நமக்கு இருக்கும். இறுதி வரை ஓடுவது. ஸோ அப்படியா ஓட வேண்டும் அந்த சகிப்புத்தன்மையோடு. இந்த சகிப்புத்தன்மை என்று சொல்லும்போது எனக்கு அடிக்கடி வர ஞாபகம், இந்த முன்பு கூட உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறேன், இந்த நெல்சன் மண்டேலாவோட வாழ்க்கை. ஓகே, அவருடைய வாழ்க்கை வரலாறு 600 பக்கம். அந்த முழு அவருடைய பயோகிராஃபியை நான் வாசித்தேன். இப்போ நீங்கள் பார்த்து யாராவது கேட்டிங்கன்னா, சரி அதுலேருந்து என்ன நீங்கள் படிச்சுக்கிட்டீங்க? நான் என்னோடய பதில் வந்து ஒரே ஒரு வார்த்தை, அந்த வார்த்தை விடாமுயற்சி, பெர்சவரன்ஸ். அவர் கிவ் அப் பண்ணவே இல்லை. இந்த கருப்பு இன மக்களுக்கு, வெள்ளையருடைய, உங்களுக்கு தெரியும் தென்னாப்பிரிக்காவில் அவங்களுடைய ஆதிக்கம், 27 வருடம் சிறைச்சாலையில் இருந்தார். ஓகே, கடினமான துன்புறுத்தலுக்கெல்லாம் ஆளானார். 27 வருஷம் யோசிச்சு பாருங்கள், 27 வருஷம் அவர் இங்கிருந்து அவர் எத்தனித்த காரியத்தை, அவர் பிரயாசித்த காரியத்தை செய்யணும், இந்த மக்களுக்கு விடுதலை கொடுக்கணும் அப்படின்னு 27 வருடங்களுக்கு பிறகு சிறைச்சாலையிலிருந்து விடுவிக்கப்படுறாரு. சிறைச்சாலையிலிருந்து விடுவிக்கப்பட்டவங்க நேராக எங்கே போவாங்க? வீட்டுக்கு தான் போவாங்க. இல்லை, மனைவி மக்களை பார்க்க வீட்டுக்கு தானே போவாங்க, வேறு எங்கே போகிறது? ஓகே, நெல்சன் மண்டேலா வீட்டுக்கு போகல, அந்த பிரச்சார மைதானத்துக்கு நேராக போனார். அந்த முதல் நாள் பிரச்சாரம் என்னைக்கு விடுவிக்கப்பட்டாரோ அன்று அந்த பிரச்சாரத்தை அவர் வந்து மேற்கொண்டு, அப்போ மற்றதெல்லாம் சரித்திரம். அவர் தென்னாப்பிரிக்காவுக்கு அதிபராகி நோபல் பரிசும் பெற்றார். அதாவது அவருடைய வாழ்க்கையில் ஒரு நோக்கம் இருந்தது, அந்த நோக்கத்தை நான் நிறைவேற்றுவேன்,
எவ்வளவாக நான் துன்புறுத்தப்பட்டாலும் 27 வருஷம் சிறையில் அடைக்கப்பட்டாலும் எனக்கு என்னுடைய வாழ்க்கையில் ஒரு நோக்கம் இருக்குது, ஒரு அழைப்பு இருக்குது. அந்த அழைப்பை நான் நிறைவேற்றுவேன் என்ற அந்த உறுதியோடு, அந்த விடாமுயற்சியோடு அவர் அதை செய்து முடித்தார். ஸோ அது மாதிரி நன்றாக ஓட வேண்டும் என்றால் இப்படிப்பட்ட அந்த அந்த பொறுமையோடு அந்த இலக்கை நோக்கி நாம் ஓட வேண்டும். இரண்டாவது, நாம் ஒரு குழுவோடு ஓடுகிறோம். நமக்கு முன்னதாக ஒரு குழு நமக்கு முன்னதாக ஓடி இருக்கிறார்கள். அதை நம்ம பார்க்குறோம். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள், அதாவது இந்த சாட்சிகள் நாம் ஓடும்போது மைதானத்தில் நின்று நம்முடைய ஓடும்போது கரங்களை தட்டி வேகமாக ஓடுங்கள் அப்படின்னு நம்மளை வாழ்த்துகின்ற மக்கள் அல்ல. இந்த மேகம் போன்ற திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டு இருக்க, இவர்கள் நமக்கு முன்னதாக அவர்கள் ஓடிவிட்டார்கள். எபிரேயர் 10ஆம் அதிகாரத்தை பார்க்கும்போது இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட மக்களுக்கு நிறைய நெருக்கடி, வீடுகளை இழந்தாங்க, பல விதத்தில் துன்புறுத்தப்பட்டாங்க. அதனால தான் அந்த எபிரேயர் புத்தகத்தில் நீங்கள் உங்களுடைய ஓட்டத்தை நீங்கள் ஓடுங்க, இங்கே மட்டும் இல்லை மற்ற பகுதியிலையும் வாசிக்கிறோம். பிரசன் முன் செல்லுங்க, உங்களுடைய அழைப்பை நோக்கி நீங்கள் ஓடுங்க அப்படின்னு. அப்போ இதுலேருந்து என்ன நாம் படித்து கொள்ள முடியும்? நமக்கு முன்னதாக பலர் ஓடிவிட்டார்கள். அந்த பட்டியலை எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். ஹீரோஸ் ஆஃப் ஃபேத், ஹீரோயின்ஸ் ஆஃப் ஃபேத், இந்த வீரர்கள், விசுவாச வீரர்கள், விசுவாச வீராங்கனை, அவங்க எல்லாம் நமக்கு முன்னதாக ஓடிட்டாங்க. ஸோ அவர்களுடைய ஓட்டத்தை நாம் பார்க்கும்போது அவர்களுக்கு ஓட்டம் இலகுவா. ஓகே, இந்த நம்ம எல்லாருக்கும் தெரியும், இந்த மேரத்தான் நீண்ட தூர ஓட்டம் அது ஒரு இலகுவான ஓட்டம் இல்லை. அதுக்கு நிறைய பயிற்சி, சகிப்புத்தன்மை, விடாமுயற்சி, அப்படி தான் ஓடணும். ஸோ அது மாதிரி நமக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டம் நம்ம எல்லாருக்கும் தெரியும், அது இலகுவான ஓட்டம் அல்ல. இந்த அநீதி நிறைந்த, பாவம் நிறைந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கடினமான ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பலவித சோதனைகள், பலவித எதிர்ப்புகள். சில சமயத்தில் நம்ம இருக்கின்ற அந்த திருச்சபையில் கூட சில சமயத்தில் நாம் எதிர்பார்க்கின்ற உற்சாகம் நமக்கு கிடைக்காமல் இருக்கலாம். பலவித சோர்வுகள், பல காரியங்கள் நமக்கு எதிராக நடக்கலாம். ஆனாலும் இந்த ஓட்டத்தை நீங்களும் நானும் ஓடணும். அவங்க ஓடிட்டாங்க. அவங்க ஓடிய ஓட்டத்தை நாம் பார்க்கும்போது நிச்சயமாக அது நமக்கு உற்சாகத்தை கொடுக்கும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில், இப்படிப்பட்ட நெருக்கடியில், உயிருக்கு பிரச்சனை வந்தது, துன்புறுத்தப்பட்டாங்க, நெருக்கப்பட்டாங்க, அடிக்கப்பட்டாங்க, சிறையில் போடப்பட்டாங்க. ஆனாலும் அவர்கள் ஓடினார்களே. அப்போ அதெல்லாம் நம்ம பார்க்கும்போது அவர்களே ஓடிட்டாங்களே, என்னாலும் ஓட முடியும். அவர்களுக்கு கிருபை அளித்த ஆண்டவர் எனக்கும் கிருபை அளிப்பார். எனக்கு முன்னதாக ஓடியவர்களோடு கூட இருந்த ஆண்டவர் என்னோடும் கூட இருப்பார். அவர் என்னை ஒருபோதும் கைவிட மாட்டார். அவருக்காக நான் ஓடும்போது, லக்கை நோக்கி ஓடும்போது, அவருடைய உதவியோடு ஓடும்போது எனக்கு ஜெயம் கிடைக்கும். அப்படிப்பட்ட ஒரு ஊக்குவிப்பு, ஒரு உற்சாகம் நமக்கு நிச்சயம் கிடைக்கும். அவர்களை பார்த்து அவர்கள் நமக்கு நல்ல முன்னோடிகள், முன்மாதிரி. நாம் ஓட வேண்டும். இரண்டாவது, நன்றாக ஓட வேண்டும் என்றால் இன்னொரு காரியத்தை அங்கே பார்க்கிறோம். அது என்னன்னா, 1ஆம் அதிகாரம் இறுதி பகுதியில் விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடவோம். ஸோ அடுத்து நம்முடைய கண்களை இயேசுவின் மேல் பதித்து, ஓகே, இயேசுவை நோக்கி நமக்கு ஒரு மற்றவர்களை நாம் பார்க்கணும். மற்றவங்களை பார்க்கணும், பார்க்காம இல்லை.
மற்றவர்களுக்கு நாம் பார்க்கும்போது அது நமக்கு வந்து அவங்க வாழ்க்கை நன்றாக இருந்தால் அது நமக்கு நல்ல ஒரு முன்மாதிரி. சிலருடைய வாழ்க்கையை நம்ம வந்து பார்க்கும்போது அவ்வளோ சீராக அவங்க வாழ்வதில்லை. அது நமக்கு ஒரு எச்சரிக்கை. அந்த முன்மாதிரியும் நாம் பார்க்க வேண்டும். அந்த எச்சரிக்கையும் நான் வந்து பார்த்து பாடங்களை படித்து கொள்ளணும். ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலாக இயேசுவை நோக்கி பிலிப்பியர் 1ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம். அந்த விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில் 6ஆம் வசனம் நினைக்கிறேன். அது துவக்கியவர் கடைசி பரியந்தம் அதை வந்து முடிப்பார். நம்மோட கூட அவர் இருப்பார் ஆரம்பத்திலிருந்து. அதாவது இந்த ஓட்டத்தில் துவக்கத்திலிருந்து கடைசி வரை ஆண்டவர் நம்மோட கூட இருப்பார். அவர் நமக்கு உதவி செய்வார். ஓகே, நம்ம எல்லாருக்கும் தெரியும், பேதுரு கூட இயேசுவை பார்த்து கூட இருந்தார். அப்புறம் இயேசுவை பார்ப்பது கண்ணில் வேறு பக்கமாக திருப்பிட்டார். அவர் மூழ்க ஆரம்பித்ததை நாம் பார்க்குறோம். இயேசுவை பார்த்து பார்க்குறோன்னா என்னென்னா எப்படி புரிந்து கொள்ளலான்னா, யோவான் 15ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய இயலாது. விதவுட் மீ யூ கேனாட் டூ எனிதிங். அவர் தான் நமக்கு நம்பிக்கை, அவர் தான் நமக்கு ஆறுதல். அது மட்டும் இல்லை, அவரும் அந்த ஓட்டத்தை ஓடி இருக்கிறார். அதை அடுத்து நம்ம வந்து பார்க்குறோம். அவரும் அந்த ஓட்டத்தை வந்து ஓடி இருக்கிறார். ஸோ அவரை நோக்கி பார்க்க வேண்டும். அவர் உதவி செய்வார், அவர் நல்லவர், அவர் என்னோடு கூட இருக்கிறார். அவர் என்னை நினைக்காத நாள் கிடையாது, நேசிக்காத நாள் கிடையாது, உதவாத நாள் கிடையாது, மன்னிக்காத நாள் கிடையாது. அவர் நல்லவர், அவர் வல்லவர். இந்த இயேசு எனக்கு போதுமானவர், அவர் என்னோட கூட இருக்கிறார் என்று அவரை நாம் பார்த்து, அவர் நம்முடைய தேவன், அவர் நம்முடைய இரட்சகர், அவர் நம்முடைய ராஜா, அவர் நம்முடைய ஆசாரியர் என்பதை நாம் வந்து பார்த்து அவரை பார்த்து, ஓகே, மற்ற காரியங்களை பார்த்தில்லை, அவரை பார்த்து. மலேசியாவுக்கு நான் போகும்போது அந்த கூலாயின்னு ஒரு பட்டணம் இருக்குது. அங்கே எங்கள் சபைக்கு வர விசுவாசிகள் இருக்கிறாங்க. நான் காரில் போகிறப்ப ஈவினிங் ஒரு மீட்டிங்கில் பாஸ்டர் நாங்கள் உங்களை வந்து பார்த்து நீங்கள் எங்களை பார்க்கல, நீங்கள் அந்த டவுன் வழியாக நீங்கள் வந்து போனீங்க, நாங்கள் உங்களை ஒரு 2 பேர் சொல்லுவாங்க பார்த்தவங்க, நாங்கள் உங்களை பார்த்தோம், நீங்கள் எங்களை பார்க்கவே இல்லை, நாங்கள் உங்களை பார்த்தோம், நீங்கள் இங்கே வந்து பார்க்கவே இல்லை, நாங்கள் உங்களை பார்த்து கை வந்து உயரத்திலும் நீங்கள் பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நான் உங்கள்கிட்ட வந்து சொல்கிறது வந்து என்ன தமாசா சொல்லுவேன், நான் காரு ஓட்டும்போது வேறு யாரையும் பார்க்க மாட்டேன், ஆணுங்களையும் பார்க்க மாட்டேன், அழகான பெண்களையும் பார்க்க மாட்டேன், யாரையும் பார்க்க மாட்டேன். அது என்னுடைய வேலை இல்லை. கார் ஓட்டும்போது ஜேம்ஸ் எங்கே பார்க்கணும், முன்னுக்கு தானே பார்க்கணும், ரைட்டு. பின்னாலாம் திரும்பி பார்த்துக்கிட்டு இருப்போம், இல்லை சைடில் பார்த்துக்க முடியாது, கார் ஓட்ட முடியும். இந்த பக்கம் புறம் பார்த்துட்டு இடது புறம் பார்த்து கார் ஓட்ட முடியாது, இல்லை, கார் முன்னோக்கி போதில்ல. ஸோ அது மாதிரி நம்ம முன் சென்று வருவோம். நமக்கு முன்னதாக ஆண்டவராகி இயேசு இருக்கிறாரு, அவர் தான் நம்மை நடத்துகின்றவர், அவர் நமக்கு எல்லாமானவர் என்று அவர் மேல் நம்முடைய கண்களை பதித்து, சில சமயத்தில் மற்றவர்களை பார்த்து கூட நம்ம வந்து சோர்ந்து போயிடலாம். அவங்களாம் இப்படி இருந்தாங்க, உங்களுக்கு இப்படிப்பட்ட பிரச்சனை வந்துடுச்சு, ஐயோ எனக்கு வந்துடுமா, இல்லை இவ்வளோ வல்லமையாக அப்படிலாம் வந்து உற்சாகமாக இருந்தாங்க, இப்படி வந்து விழுந்துட்டாங்களே, ஐயோ நானும் விழுந்துருவேன், அவங்களே விழுந்துட்டாங்களே, நானும் விழுந்துருவேன், தாவீதே விழுந்துட்டாரு, அபிரகாமே போய் சொன்னார், அப்படி இப்படின்னு மற்றவங்கள பார்த்து நாம் சோர்வடையக்கூடாது. ஆண்டவராகிய இயேசு மேல் நம்முடைய கண்களை பதித்து நம்முடைய ஓட்டத்தை நாம் ஓட வேண்டும். 3வது வசனத்தில் 2-3 அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு, ஓகே, இது ஆண்டவராக இயேசுவை குறிக்குது, அவமானத்தை எண்ணாமல், அதாவது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த சிலுவையை மாத்திரம் பார்க்கல, சிலுவைக்கு அப்பால் பிதாவுடைய சித்தத்தை அவர் வந்து செய்ததை, அந்த முழுமையான வெளிப்பாடு அவருக்கு வந்து இருந்தது. அதனால் அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். எல்லாவற்றையும் முடித்து, அதுக்கு தான் அவர் வந்து அழைக்கப்பட்டார். இதெல்லாம் முடித்து தேவாதி தேவனாக, ராஜாதி ராஜனாக பிதாவுடைய வலது பாரிசத்தில் வெற்றி சிறந்தவராக அங்கே அமர்ந்திருக்கிறாரு. திரும்ப வரும்போது
தேவாதி தேவனாக ராஜாதி ராஜனாக இந்த உலகத்துக்கு அவர் வரவிருக்கிறார். ஸோ அதனால் இயேசுக்கு இந்த உலகம் நம்ம எல்லாருக்கும் தெரியும், அவருக்கு பாடுகள் இல்லைன்னு இல்லை, பலவித பாடுகளை அவரும் கடந்து போனார். அந்த எல்லா பாடுகளையும் அவர் மேற்கொண்டு அவர் இந்த உலகத்துக்கு எந்த நோக்கத்தோடு கூட வந்தாரோ, அந்த பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்திலையும் வாசிக்கலாம், எந்த நோக்கத்தோடு கூட வந்தாரோ அந்த நோக்கத்தை அவருடைய வாழ்க்கையில் நிறைவேற்றி, இந்த சிலுவைக்கு போகிறது கூட ஒரு இலகுவான காரியம் இல்லை, ஆனாலும் அதையும் அவர் நிறைவேற்றியதை எல்லா காரியத்தையும் வெற்றியோடு முடித்து வெற்றி சிறந்தவரா இன்றைக்கு பிதாவுடைய வலது பாரிசத்தில் அவர் அமர்ந்திருக்கிறார். ஸோ அதனால் மூன்றாவது வசனத்தில் இப்படி சொல்லப்படுகிறது, ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய், சோர்ந்து போவாமல் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட விதமான விபரீதங்களை சகித்த அவருக்கும் அவருடைய எதிராளிகள் அவருக்கு விரோதமாக பலவித காரியங்களை செய்தாங்க, அதெல்லாம் அவர் சகித்தார். அதை நாம் நினைத்து கொண்டு ஓட வேண்டும் என்று பார்க்கிறோம். அப்படியா நம்ம ஓடும்போது 2 காரியம் இந்த 1வது வசனத்தில், பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும். ஓட்டப்பந்தயத்தில் ஓடுகின்ற நமக்கு தெரியும், ஓடுகின்றவர்கள் பாரத்தோடு ஓடுவாங்களா, ஒரு சூட்கேஸை சுமந்து கொண்டு ஓடுவாங்களா, ஓட மாட்டாங்க. இப்போ நான் கோட் சூட் டாயெல்லாம் போடுற மாதிரி இந்த மாதிரி நான் போட்டுக்கிட்டு ஓட்டப்பந்தயத்தில் போடுறேன், என்ன கிடைக்கும், எனக்கு ஒன்றுமே கிடைக்காது, ரைட், ஒன்றும் கிடைக்காது. ஸோ எல்லாவித பாரமான யாவற்றையுமே குறிப்பாக நினைக்கிற இந்த உலக கவலைகள், அது சில சமயத்தில் நம்மளுக்கு ரொம்ப பாரமாக இருக்கும், ரைட். என்னுடைய தேவைகள் சந்திக்கப்படாமல் பலவித கவலைகளை, நம்முடைய வருங்கால பயம், வருங்கால தேவைகள், அதெல்லாம் குறித்து நாம் கவலைப்படலாம். 2வது இந்த பாவத்தோடு கூட நாம் அழைக்கப்பட்டது, இந்த அழைப்பு இது ஒரு பரிசுத்தமான ஒரு அழைப்பு. இது ஒரு ஓட்டப்பந்தயம். கிறிஸ்துக்குள்ளே ஓடுகின்றவர்கள் தங்களை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாக அந்த பாவம் என்று சொல்லும்போது அதுவும் ஒரு பாரம் தான். அந்த பாரத்தோடு கூட நாம் ஓட முடியாது. அதனால தான் ஓட்டப்பந்தயத்தில் ஓடுறவங்க ஒரு பனியனை, ஒரு சாதாரண ஒரு பனியன் ஷார்ட்ஸ் போட்டு ஓடுவாங்க. இன்றைக்கு இருக்கிற அந்த ஸ்பாட் ஷூலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப லைட்டாக இருக்கும். என்னோடய டைமில் 40 வருஷத்துக்கு முன்பு உள்ள பூட்ஸு அதெல்லாம் ரொம்ப 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 ஹெவியாக இருக்கும். அப்படி தயார் செய்யப்பட்டிருக்கு. ரொம்ப லைட்டாக இருக்கும், ஓடுவதற்கு இலகுவாக இருக்கும். ஸோ அதனால் இந்த கவலைகள், அது மட்டும் இல்லை நம்முடைய பாவங்கள், அந்த 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 பாரங்கள், அந்த பாவ சுமை, அந்த சுமையோடு கூட நாம் நம்முடைய ஓட்டத்தை நன்றாக ஓடவே முடியாது. அதெல்லாம் தள்ளிவிட்டு, உதறி தள்ளிவிட்டு, இது முக்கியமான ஒரு ஓட்டம், அந்த ஓட்டத்துக்கு நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன், அந்த ஓட்டத்தை ஓடுவதற்கு கடவுள் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கிறாரு, அந்த ஓட்டத்தை ஓடுவதற்கு என்னுடைய தேவன் என்னோட கூட இருக்கிறாரு, அவர் நல்லவர், அவருடைய உதவி போதுமானது, அவருடைய கிருபை எப்பொழுதும் எனக்கு இருக்குது, இந்த ஓட்டத்தை நான் ஓடி முடிக்க முடியும். எனக்கு முன்னதாக பலர் முடித்திருக்கிறார்கள், அவர்களுக்கு கிருபை அளித்த தேவன் எனக்கும் அளிப்பார் என்ற அந்த ஒரே நம்பிக்கையில் இதெல்லாம் இந்த தற்காலிக சந்தோஷத்துக்கு, தற்காலிக அனுபவத்துக்கு நம்ம இடம் கொடுக்காம, சந்தோஷத்துக்கு இடம் கொடுக்காம இதெல்லாம் உதறி தள்ளிவிட்டு நமக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்தை நாம் ஓட வேண்டும். 3வது இறுதியாக நன்றாக துவங்க வேண்டும், நன்றாக ஓட வேண்டும். அது மட்டும் இல்லை, ஓட்டத்தை நன்றாக முடிக்கணும். ஓகே, ஓட்டப்பந்தயத்தில் இறங்கிட்டு பாதியில் பின்வாங்கிறது அது அழகல்ல, அது அவமானம். பள்ளிக்கூடத்தில் கூட ஓடும்போது பாதி வழியில் ஓடிட்டு அப்புறம் எல்லாம் முடியல சொல்லிவிட்டு எல்லோரும் ஒரு மாதிரி கேலி கிண்டலாக தான் பேசுவாங்க. நம்ம பெரிய வீரமாக சொன்னேன், நான் பயிற்சி எடுத்தேன், இதை செஞ்சேன், அதை செஞ்சேன், ஓடுவேன்னு சொன்னேன், ரைட். பெண் பிள்ளைகள்லாம் ஓடினாங்க, அந்த 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 800 மீட்டர், 1500, 3000 மீட்டரில் ஓடி அந்த பிள்ளைங்களாம் நம்ம கிளாஸில் உள்ள பிள்ளைங்களாம் பரிசு வாங்கிடுச்சு.
நீ தான் ஓடின, வெக்கமால உனக்கு? வெக்கமால? ஸ்போர்ட்ஸ் மாஸ்டர் உன்னை நம்பி அனுப்புனார், நீ தேர்வு செய்யப்பட்ட. ஓகே, ஸோ அந்த ஓட்டத்தை நாம் முடிக்க வேண்டும். அந்த ஓட்டத்தை நாம் முடிக்க வேண்டும். வெள்ளிக்கிழமை ஒரு அடக்க ஆராதனைக்கு போயிருந்தேன். 84 வயது அம்மா. அவங்க 40 வருஷத்துக்கு முன்பு ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாங்க. அவங்களுடைய பக்தி வைராக்கி அந்த சமயத்தில் இந்து குடும்பத்திலேருந்து ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு பிள்ளைகள், சின்ன பிள்ளைகளாக இருந்தாங்க. அந்த அம்மாவுடைய பக்தி வைராக்கியம் அதெல்லாம் வந்து பார்த்து அவங்க இருக்கிற பகுதியில் கிளமெந்தியில் அந்த மவுண்ட் கார்மல் பிபி சர்ச்சில் அங்கே தமிழ் ஊழியத்தை ஆரம்பித்தோம். உங்கள் குடும்பம் தான், இந்த குடும்பம் தான். அவங்க தான் மெயினாக இருந்தாங்க. அவங்க பிள்ளைகள் அவங்கள வச்சு. ஆனால் 84 வயது இறந்து போனாங்க. அவங்களுடைய சாட்சியை வந்து கேட்கும்போது கடைசி வரைக்கும் ஓகே, பேர பிள்ளைகள்லாம் வாயார சொல்கிறாங்க. பிள்ளைகளுக்கு மட்டும் அவங்களுடைய விசுவாசத்தை அவங்க வந்து வசீகரப்படுத்தல, அவங்களை வந்து உற்சாகம். பேர பிள்ளைகளும் 3 பிள்ளைகளும் எங்களுடைய பாட்டி தான் எங்களுக்காக ப்ரே பண்ணுவாங்க. காலையில் எழும்புவாங்களாம், 10 மணிக்கு தான் அவங்களுடைய காலை உணவு. பாடல் புத்தகத்தை எடுத்து, வேதத்தை எடுத்து, கடைசி வரைக்கும் கிறிஸ்மஸ்லாம் கொண்டாடி கடைசி வரைக்கும் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை கடவுள் அவங்களுக்கு கொடுத்தாரு. அந்த அவங்களுக்கு வந்து கொடுக்கப்பட்ட அந்த வாழ்க்கையை, ஓட்டத்தை அவங்க வந்து முடித்தாங்க. முடிக்கிறது ஒரு பக்கம், ஆனால் நன்றாக முடிக்கணும். இன்றைக்கு சில ஊழியர்கள் கூட கவலையானது என்னென்னா, ஊழியத்தை சரியாக ஆரம்பிக்கிறாங்க, ஆனால் இறுதியில் அதை சரியாக முடிக்கிறது இல்லை. ரைட், அதுவும் ரொம்ப வேதனையான ஒன்று. ஸோ அதுபோல் நமக்கு நியமிக்கப்பட்ட அந்த ஓட்டத்தை நன்றாக நாம் ஓட வேண்டும். நன்றாக ஆரம்பிக்கணும், நன்றாக ஓடணும். அந்த ஓட்டத்தை நன்றாக நாம் வந்து முடிக்கணும். பவுல் சொல்லுவது போல் 2 தீமோத்தேயுல 4:7 அதில் நல்ல போராட்டத்தை போராடினேன். ஆனால் கெட்ட போராட்டமும் இருக்குது, மறந்துடாதீங்க. இங்கே நல்ல போராட்டம்னு சொல்லும்போது நினைக்கிறேன் கெட்ட போராட்டமும் இருக்குது. சில பேர் கெட்ட போராட்டத்தில் போய் ஈடுபடுவாங்க, தேவையில்லாத காரியம், ரைட், அவசியற்றமற்ற காரியம், வீணான காரியம், அந்த மாதிரியே காரியத்தில் போய் அதுக்காக போராடி அவங்களுடைய பொன்னான நேரத்தை வீணடிப்பாங்க. ஆனால் நீங்களும் நானும், அவர் பவுல் சொல்கிற நல்ல போராட்டத்தை போராடினேன். என்ன சொல்கிறாரு? ஓட்டத்தை முடித்தேன். அதன் பிறகு அவர் சொல்கிறார், அஃப்கோர்ஸ் எனக்கு வந்து கிரீடம் காத்திருக்குன்னு. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். ஸோ அப்படியா நம்முடைய ஓட்டத்தை நன்றாக நாம் வந்து முடிக்கணும். ஒரு மரபோட வந்து ஒரு லெகசியோட. இது அம்மா கூட வந்து சொன்ன 84 வயது, ஷி லெஃப்ட் லெகசி, ஒரு மரபை மற்றவங்க வந்து பின்பற்ற, சபையார் பின்பற்ற, பிள்ளைகள் பின்பற்ற. ஓகே, அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு முன்மாதிரியை விட்டு அவங்க வந்து போயிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஓட்டத்தை அவங்க வந்து ஓடியதை நாம் வந்து பார்க்குறோம். ஸோ இந்த ஓட்டத்தை முடிக்கணும், இந்த ஓட்டத்தை முடிக்கணும். அதுக்கு எனக்கு ஞாபகம் வந்த ஒரு முன்பு கூட உங்கள்கிட்ட வந்து சொல்லியிருக்கிறேன். 1968ஆம் ஆண்டு மெக்சிகோ ஒலிம்பிக்ஸில் தென்சேனியா நாட்டை சேர்ந்த ஒரு ஓட்டக்காரர், நீண்ட தூர ஓட்டம் மெரதோனில் ஓடினார், ஜான் ஸ்டீவன் அக்வாரி. இந்த ஓட்டப்பந்தய சர்க்கிள்ஸில் அவருடைய நிகழ்வு வந்து ரொம்ப பிரபலம். ஓகே, தென்சேனியா நாட்டிலிருந்து இந்த 1968ஆம் ஆண்டு மெக்சிகோவில் நடந்த ஒலிம்பிக்ஸை, அந்த மெரதோன் போட்டியில் அவர் வந்து கலந்து கொள்கிறார். 75 பேர் ஆண்களை அந்த பிரிவில் கலந்து கொண்டாங்க. 18 பேர் பின்வாங்கிட்டாங்க. 18 பேர் பின்வாங்கிட்டாங்க. இந்த தென்சேனியா நாட்டை சேர்ந்த இந்த ஜான் ஸ்டீவன் அக்வாரி ஓட்டத்தை வந்து ஓடுறாரு. ஓடிக்கொண்டிருக்கும்போது மற்ற ஓட்டக்காரர்கள் ஓடும்போது இடித்து, அப்புறம் கீழே ஒரு செவர் அப்படி விழுந்து கால் வந்து அடிபட்டுருச்சு. ஓகே, கால் காயப்பட்டது. ஓகே, உங்களுக்கும் எனக்கும் காலுக்கு வந்து காயப்பட்டதுன்னா என்ன செய்வோம்? பின் வாங்கிடுவோம். அதான முதல் தோற்றம்.
காலை வழி எடுக்கிறது நம்ம வந்து என்னத்தை ஓடி என்னத்தை நம்ம வந்து சாதிக்க போகிறோம். ஓகே, அதுக்கு காரணம் இருக்குல்ல. காலை அடிபட்டுருச்சு, நான் பின்வாங்கிட முடியும். யாரும் நம்மளை குற்றப்படுத்த போகிறது இல்லையே. வி ஆர் இன்ஜர்ட். நல்ல ஒரு காரணம் இருக்குது. ஆனால் இவர் ஒரு பேண்டேஜ், அவங்களுக்கு ஒரு பேண்டேஜ் போட்டு விட்டாங்க. அந்த பேண்டேஜோடு அவர் வந்து ஓடி, ஓகே, அஃப்கோர்ஸ் கடைசியாக தான் வந்தார். 1 மணி நேரம் ஓட்டப்பந்தயம்லாம் முடிஞ்சது, பரிசுலாம் கொடுத்துட்டாங்க. ஓகே, மைதானத்தில் கொஞ்சம் பேர் வந்து இருக்கிறாங்க. இவர் வந்து கடைசியாக வந்து சேர்றாரு. அப்போ ரிப்போர்ட்டர்ஸ் அவரை வந்து கேட்குறாங்க, என்னப்பா நீ வந்தது 1 மணி நேரத்துக்கு பிறகு வர, இது உனக்கு வந்து அவசியமாக தான் கால் வந்து அடிபட்டுருச்சேன், நீ ரேஸ்லேருந்து விலகி இருக்கலாமே. அவர் சொன்ன காரியம் அது அவர் எக்ஸாக்ட் அவருடைய வார்த்தையை நான் வந்து சொல்கிறேன். My country did not send me 5,000 miles to start the race. My country did not send me 5,000 miles to start the race. 5000 மைல் அங்கேருந்து வந்திருக்கேன், தென்சேனியிலேருந்து. என்னுடைய அந்த தேசம், அந்த நாடு என்னை வந்து அனுப்புனது ஓட்டத்தை ஆரம்பிக்க மட்டும் என்னை அனுப்பலை. My country did not send me 5,000 miles to start the race. They sent me 5,000 miles to finish the race. ஓட்டத்தை முடிக்கத்தான் என்னை வந்து அனுப்புனாங்க. சும்மா ஓட்டத்தை ஓடலை. எல்லாரும் ஓடுறாங்க, நீயும் ஓடு, சரி ஓட்டத்தை வந்து ஆரம்பிச்சிரு, அதுக்காக என்னை அனுப்பலை. 5000 மைல் அங்கேருந்து நான் வந்திருக்கிறேன். பாரு, ஒரு மனுஷனுக்கு ஒரு தேசத்துக்காக இவ்வளோ தூரம், ஓகே, தேசத்துக்காக சில போர் வீரர்களை குறித்து கூட நம்ம வந்து கேள்விப்பட்டிருக்கிறோம். அந்த தேசத்துக்காக எவ்வளோலாம் செய்கிறாங்க. அவங்களுக்கு வந்து தேசக்கூடிய அந்த தேசப்பற்று அவ்வளோ முக்கியம். ஸோ அதுக்காக அவங்க வந்து எதுக்கு அழைக்கப்பட்டாங்களோ, எதை அவங்க வந்து செய்யணுமோ அதை வந்து செய்கிறாங்க. நீங்களும் நானும் இயேசுவோட நாமத்தை தரித்து அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். பெரிய ஒரு அழைப்பு. ரட்சிப்பு சாதாரண ஒரு காரியம் இல்லை. நம்ம பேர் சொல்லி அழைத்து அந்த பாவ பிடியிலிருந்து நம்மை விடுவித்து நம்முடைய பாவங்களை சுத்திகரித்து ஒரு ஓட்டத்தை நமக்கு வந்து நியமித்து, நீ ஓடு, நான் உன்னோட கூட இருக்கிறேன் அப்படின்னு அந்த உற்சாகப்படுத்துகிற ஆண்டவர், அந்த நல்லவருக்காக வல்லவருக்காக நம்ம வந்து ஓடுகிறோம். அந்த ஓட்டத்தை நாம் வந்து ஓடி முடிக்கணும். ஓகே, ஓடிக்கொண்டிருக்கிறோம், ஓட ஆரம்பிச்சிட்டோம், இப்போ ஓடிக்கொண்டிருக்கிறோம். நம்முடைய பிரயாசம், நம்முடைய பிரார்த்தனை என்னவா இருக்கணும்? ஆண்டவரே, என்னுடைய ஓட்டத்தை நான் முடிக்கணும். இப்போ நான் வந்து 40 வருஷத்துக்கு மேலே நான் வந்து ஊழியம் செய்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய பிரயாசம், என்னுடைய பிரார்த்தனை, ஆண்டவரே என்னுடைய ஊழியத்தை நான் சிறப்பாக முடிக்கணும். என்னுடைய ஆயுள் காலத்தில் நீங்கள் எனக்கு வந்து எவ்வளோ தூரம் எனக்கு வந்து சுகத்தை கொடுக்குறீங்களோ அவ்வளவுக்காக என்னால் வந்து என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில், என்னுடைய ஊழியத்தில் நான் நிறைவேற்றணும். நீங்கள் எனக்கு வந்து உதவி செய்யுங்க. இந்த ஊழிய அழைப்பை நான் வந்து நிறைவேற்ற விரும்புகிறேன். அதுதான் என்னுடைய பிரயாசம். இப்போ சில பேருடைய வாழ்க்கையை பார்க்கும்போது அதை நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். இந்த இஸ்ரவேலுடைய முதல் ராஜா சவுல், இந்த விசுவாச பட்டியலில் அவருடைய பேர் இல்லை. நீங்கள் கொஞ்சம் யோசிக்கலாம். அதை பெரிய வியாக்கியானம் பண்ண போகிறதில்ல. இந்த ஃபர்ஸ்ட் கிங் ஆஃப் இஸ்ரேல் இங்கே வந்து இருந்திருக்கலாம் அவருடைய பேர். நல்ல ராஜா தான் அவர். அஃப்கோர்ஸ் அவருடைய வாழ்க்கை அப்புறம் கொஞ்சம் நல்ல ராஜான்னு சொல்ல முடியாது. பட் அவர் கடவுளை அறிந்த ஒரு மனுஷன். பட்டு இந்த விசுவாச பட்டியலில் அவருடைய பேர் இல்லை. ஓகே, ஏன்னா என்ன காரணம்னா, கடவுளை பிரியப்படுத்துறது அவருக்கு வந்து நோக்கமாக இல்லை. அப்படி தானே? மனிதர்களையும் தேவனை விட மனிதர்களை தான் அவர் வந்து பிரியப்படுத்த விரும்பினார். அப்படி மனிதர்களை பிரியப்படுத்த மட்டும் இருக்கக்கூடாது. அதனால் அவருடைய பேர் இங்கே வந்து இந்த விசுவாச பட்டியலில் இல்லை. அடுத்து சாலமோன் எடுத்துக்குவோம். அவர் மாதிரி வாழ்ந்த ஒரு மனுஷன் இல்லைங்க. அவ்வளோ பெரிய ஒரு ஞானவான், ரைட்? அவ்வளோ பெரிய அவருடைய பேர் இங்கே இல்லை. சரி, அவர் பரலோகத்தில் இருப்பாரா? சரி, அதை நம்ம விட்டுருவோம். ஓகே, அதை நீங்கள் கொஞ்சம் யோசிங்க. சாலமோன் இல்லை. அவர் வந்து அந்த அந்நிய பெண்கள் மட்டும் இல்லை, அந்நிய தேவர்கள் அது மேலே நாட்டமாக இருந்தார்.
தேவன் மேலே நாட்டமாக இல்லை. அதனால் அவரோட பேர் இங்கே வந்து இந்த விசுவாச பட்டியலில் இல்லை. பாலாம் எடுத்துக்கொண்டால் அவர் நல்ல ஒரு தீர்க்கதரிசி தான், இல்லை, கெட்டவர் இல்லை. ஆனால் அவருடைய கண்கள் வந்து எதை மேலே வந்து பதிச்சார்? பணத்து மேலே, கடவுள் மேலே இல்லை, பணத்து மேலே. ஓகே. ஸோ அதனால் அவர் வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணப்பட்டு, ஓகே, அவருக்கு முன்னதாக இருக்கிற தேவதூத ஏஞ்சல் அவரால் வந்து பார்க்க முடியல, கழுதை பார்க்குது, இல்லை, டாங்கி கழுதை. ஆனால் அவர் வந்து பார்க்கல, அவருடைய பேரில் அங்கே இல்லை. ஸோ நம்முடைய பேர் வந்து இந்த விசுவாச பட்டியல் அது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனால் பரலோகத்தில் நம்முடைய பேர் வந்து இருக்கா, அது ரொம்ப முக்கியம். ரைட். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை ஒரு முடிவுக்கு வந்தாலே, இன்று என் ஜீவன் போனால், ஓகே, இன்று என் ஜீவன் போனால் நான் தேவனோட கூட பரலோகத்தில் அவரோட கூட இருப்பேனா? அது முக்கியமான ஒரு கேள்வி. அவரை மனதார ஏற்றுக்கொண்டு அவர் நமக்கு நியமித்த ஓட்டத்தை பொறுமையோடு அவருடைய உதவியோடு இந்த எல்லாவித இடையூறுகள் பாவங்களை தகர்த்து அதை உதறி தள்ளிவிட்டு ஒரு நோக்கத்தோடு நாம் வந்து ஓடும்போது நிச்சயமாக நம்முடைய ஓட்டத்தை நன்றாக நம்மால் ஓட முடியும். அது மட்டும் இல்லை, அந்த நம்முடைய ஓட்டத்தை நன்றாக நாம் ஓடி முடித்து அந்த பரமனோடு கூட அந்த பரலோகத்தில் என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார், துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன். அந்த துதித்தலோடு அவருடைய திரு சமூகத்தில் நாம் இருப்போம். அதுதான் நம்முடைய நோக்கமாக இருக்க வேண்டும். இம்மட்டும் நமக்கு உதவி செய்த ஆண்டவர் இனி வரும் காலங்களில் நிச்சயம் நமக்கு உதவி செய்வார்.